நீங்கள் உங்கள் லைஃப்பில் அடுத்த லெவலுக்கு போகணுன்னா நான் சொல்கிற இந்த சிம்பிள் ட்ரிக்கை ஃபாலோ பண்ணுங்கள். டெய்லி நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கி நாள் எப்படி போச்சுன்னு யோசிங்க. அதுக்கு குட் பேட்னு சொல்லாமல் அட்லீஸ்ட் ஒரு நிமிஷமாவது அதை எக்ஸ்பிளைன் பண்ண தெரிஞ்சிருக்கணும். இஃப் நாட் நீங்கள் எங்கேயோ மிஸ்டேக் பண்ணுறீங்க. சீக்கிரமாக விதி உங்கள் வாழ்க்கையில் விளையாடுறதுக்கு முன்னாடி நீங்கள் அதை ரெக்டிஃபை பண்ணிவிடுங்க. ஹலோ கைஸ், வெல்கம் டு டே 5. நேற்று HIITக்கு ஆல்டர்னேட்னு சொன்னது ஏர்லி மார்னிங் வாக்கிங் பண்ணலான்னு தான் நினச்சேன். 7:30 மணிக்கே வெயில் சுல்லுன்னு அடிச்சிட்டு இருந்துச்சு. என்ன வெயில் சரி, சன் கிஸ்ட் மாதிரி இருக்குன்னு நினச்சா சன் ஸ்லாப்டு மாதிரி இருந்துச்சு. சரி, 20 மினிட்ஸ் மட்டும் வாக்கிங் போயிட்டு சீக்கிரம் வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்ததும் குளிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு லஞ்சுக்கு கேரட் ரைஸ் அண்ட் 200 கிராம் சிக்கன் எடுத்துக்கிட்டேன். ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங்காக ஜிம்முக்கு போகலான்னு நினச்சி தான் ப்ரீ ஒர்க் அவுட் மீல் எடுத்தேன். பார்த்தா இன்னைக்கு என் பொண்டாட்டி வீட்டுக்கு சில ஹோம் டெக்கார்ஸ் வாங்கணும், ஷாப்பிங் போகலான்னு சொன்னா. சரின்னு கிளம்பி போனா இன்னைக்குன்னு பார்த்து எல்லார் வீட்லையும் கிளம்பி வந்திருப்பாங்க போல. எந்த கடைக்கிட்டையும் பார்க்கிங் கிடைக்கவே இல்லை. நாளைக்கு உன்னை கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டேன். அடுத்தபடியாக என் ஃப்ரெண்டு பிரின்ஸு கால் பண்ணி அவனுக்கு ஆஃபீஸ் ஒர்க்கு முடியல, இன்னைக்கு ஜிம்முக்கு வர முடியாதுன்னு டேக்கா கொடுத்துட்டான். படுத்துற நிமிஷம் தாங்க முடியலையே. நான் ஜிம்முக்கு போகிறது இன்னைக்கு யாராலையும் தடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நடந்தே போயிட்டேன். வீட்டுக்கு பக்கத்துல ஜிம் இருக்குது, இது ஒரு அட்வான்டேஜ். எனக்கு வேறு ஜிம்மில் ட்ரைபாடை வச்சு வீடியோ எடுத்து பழக்கமே இல்லை. ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் தயக்கமாக தான் இருந்துச்சு. அப்புறம் தான் யோசிச்சு பார்த்தேன், அவன் குடிச்சிட்டு ரோட்டில் ஆடுறதையும் பப்பில் ஆடுறதையும் ஏதோ பிரதமர் கிட்ட அவார்டு வாங்குற மாதிரி வீடியோ எடுத்து போடுறானுங்க. நமக்கு இதில் என்ன தயக்கம்னு சொல்லிட்டு எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என்னடா ஜிம்மில் உட்காந்து அசைன்மெண்ட் எழுதுறேன்னு நினைக்காதீங்க. நான் ஒவ்வொரு ஒர்க்கவுட்டும் முடிச்சுட்டு என்ன வெயிட்டு எத்தனை செட் அண்ட் ரெப்ஸ் போட்டேன்றதை எழுதி வச்சுப்பேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் ப்ரோக்ரஸிவ் ஓவர்லோட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னைக்கு என் பாடியில் எதெல்லாம் வீக் மசில்னு நான் ஃபீல் பண்ணுறேனோ அதை டார்கெட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணேன். கேப்ஷனில் என்னென்ன ஒர்க் அவுட்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன், செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஒரு நாள் கழிச்சு ஜிம்மில் கூட்டமே இல்லாமல் ஒர்க் அவுட் பண்ணது பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஒர்க் அவுட்டை முடிச்ச கையோட பம்பை செக் பண்ணிட்டு சப்ளிமெண்ட்டை குடிச்சு வீட்டுக்கு கிளம்பிட்டேன். வீட்டுக்கு வந்ததும் குளிச்சு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு சாப்பிட்டுட்டு விட்டமின் டேப்லெட்ஸ் எடுத்து தூங்க போயிட்டேன். 120 டேஸ் கழிச்சு எப்படி இருப்பேன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இப்போயே ஃபாலோ பண்ணிக்கோங்க. டே 6ல் உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென் பாய், குட் நைட்.